நம்ம எல்லாருக்கும் ரசம் ரொம்ப பிடிக்கும். பொதுவா நம்ம ஏதாவது ஹெவி மீல் சாப்பிடும்போது கடைசியில ரசம் சாதம் கொஞ்சம் சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதே மாதிரி உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லைன்னா கொஞ்சம் ரசம் குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் பவுடர் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 2 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 15 காஞ்ச மிளகாய் இதெல்லாமே போட்ட பிறகு லேசாக வறுத்துக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு தட்டில் மாற்றி வச்சுருங்க. அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 கப்பு கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுக்கணும். இலையிலையும் எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பவுடர்னால நம்ம அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறதுனால எந்த ஈரப்பதமும் இல்லாமல் எல்லாமே ட்ரையாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் நிற்கும். கருவேப்பிலையை நல்லா வறுத்த பிறகு இந்த மாதிரி தட்டில் போட்டு வச்சுருங்க. எல்லாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் மாற்றி இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிடணும். பார்த்தீங்கன்னா அரைச்ச பிறகு அருமையான ரசம் பவுடர் தயாராக இருக்கு. ஒரு சுத்தமான பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரச பவுடர் செஞ்சாச்சு. இந்த ரச பவுடரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அருமையான ரசம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லேசாக தட்டின இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த ரெசிபிக்கு நான் நல்லா பெருசாக நறுக்கியிருக்கேன். ரசத்துக்கு நல்லா இருக்கும், அதனால அப்படி நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரசம் பவுடர் போட போகிறேன். முன்னாடியே செஞ்சு வச்ச ரசம் பவுடர் ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரசம் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அடுத்தது இதில் 3 இல்லைன்னா 4 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா தக்காளிலாம் நல்லா வெந்திருக்கு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் கரைச்ச புளி தண்ணி போட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ ரசம் தயாராக இருக்குது. கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நீங்கள் சூடாக இந்த ரசத்தை சர்வ் பண்ணலாம். அருமையான ரசம் ரெடியாக இருக்குது. அருமையான ரசம் பார்த்தோம். இதுக்கு ஒரு நல்ல ரச பவுடரும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இது நீங்கள் நல்ல ஏர்டைட் பாட்டிலில் இல்லைன்னா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.